நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ் அடிக்கடி கிடைக்கும். அதுவும் நம்ம நல்லதுக்கு நினைச்சு சொல்லுவாங்க. ஆனா, அந்த ஒரு அறிவுரை உங்க வாழ்க்கையே தடம் புரட்ட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. அந்த அறிவுரை தான் ஃபாலோ யோர் பேஷன். அதாவது உன் பேரார்வத்தை பின்பற்று. கேட்க ரொம்ப நல்லதா இருக்கும். ஆனா, அது ஏன் உங்கள ஒரு பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விடும்னு தான் நம்ம இன்னைக்கு உடைச்சு பார்க்க போறோம். இந்த கூற்ற நாம எல்லாரும் எங்கேயாச்சும் கேட்டிருப்போம் இல்லையா? பிடிச்ச வேலைய செஞ்சா வேலையே ஒரு கொண்டாட்டம் மாதிரி இருக்கும்னு ஒரு கனவு, ஒரு அழகான கனவு தான். ஆனா உண்மையிலே இது எல்லாருக்கும் சாத்தியமா, இல்ல இது ஒரு பெரிய பொறியில நம்மள சிக்க வைக்குதா? வாங்க பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். இது ஒரு முழுமையான குப்பை அட்வைஸ். ஏன் இவ்ளோ கோமா சொல்றேன்னா, பல திறமையான, புத்திசாலியான மக்கள் மன அழுத்தத்துல இருக்கிறதுக்கும், தோல்வி அடைஞ்ச மாதிரி ஃபீல் பண்றதுக்கும் இதுதான் ஒரு முக்கிய காரணம். இன்னைக்கு இந்த வெத்த புத்திமதிய கேள்வி கேட்கறது மட்டும் இல்ல, இதை விட ஒரு சக்தி வாய்ந்த மாற்று வழியும் நம்மளுக்கு காட்டப் போறேன். சரி, இந்த பேரார்வ போய் எங்கிருந்து தான் வந்துச்சுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எப்படி இந்த ஒரு ஐடியா நம்ம கலாச்சாரத்துல இவ்ளோ ஆழமா வேரூன்றுச்சு? வாங்க அதோட கதைய முதல்ல பாப்போம். முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஒன்னும் நம்ம பாட்டி காலத்து ஞானம் எல்லாம் கிடையாது. உண்மையில இது 70கள்ல சுய உதவி புத்தகங்கள் மூலமா பிரபலமான ஒரு மார்க்கெட்டிங் கான்செப்ட். நம்ம அப்பா அம்மா தலைமுறையோட அந்த சலிப்பான பாதுகாப்பான வேலைகளுக்கு ஒரு மாற்றா இத முன்னிறுத்தினாங்க. ஆனா இதுல ஒரு பெரிய ஓட்டை இருந்துச்சு. அது என்னன்னா, ஒரு தனிப்பட்ட உணர்வை, அதாவது பேஷனை ஒரு பிசினஸ் மாடலோட குழப்பிக்கிட்டதுதான். இங்கதான் ஒரு கசப்பான உண்மை இருக்கு. உலகம் உங்க பேஷனுக்காக உங்களுக்கு பணம் தராது. உலகம் நீங்க தீர்க்கிற பிரச்சனைகளுக்காகவும் நீங்க உருவாக்குற மதிப்புக்காகவும் மட்டும்தான் பணம் தரும். சுருக்கமா சொல்லணும்னா, உங்க பேரார்வத்துக்கு நேரடியா சந்தை மதிப்பு இல்ல. ஆனா அந்த பேரார்வத்தை வச்சு நீங்க உருவாக்குற திறமைக்கு தான் உண்மையான மதிப்பு இருக்கு. இப்ப இந்த பேரார்வ கோட்பாட்டையே உடைக்கிற மூணே அதிர்ச்சியான உண்மைகளை பார்க்கலாமா? நான் இத நச்சு உண்மைகள்னு சொல்வேன். ஏன்னா இது உண்மையா இருந்தாலும் கேட்க கொஞ்சம் கசக்கதான் செய்யும். முதல் உண்மை, பேரார்வம் ஒரு மணல் கோட்டை மாதிரி. பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், ஆனா ஒரு சின்ன அலை அடிச்சா கூட அப்படியே சரிஞ்சிடும். ஏன்னா அது ஒரு உணர்ச்சி. இன்னைக்கு இருக்கிற உணர்ச்சி நாளைக்கு இருக்காது. கஷ்டமான நாட்கள் வரும்போது உங்க பேரார்வம் காத்துல கரைஞ்சு போயிடும். ஆனா நீங்க வெறுக்கிற ஒரு வேலை மட்டும் உங்க கையில மிஞ்சிருக்கும். இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். பேரார்வத்தை நம்பி ஒரு கெரியரை கட்டுறது மேகம் மேல வீடு கட்டுற மாதிரி. ஆனா திறமைங்கிறது ஒரு உறுதியான இன்ஜின் மாதிரி. அது நிலையானது, நம்பகமானது. நீங்க தினமும் பேரார்வத்தோட எழாவிட்டாலும் உங்க வேலையில நீங்க திறமையானவரா இருந்தா போதும். அந்த திறமை தான் உங்களுக்கு பணம் தரும், உங்க பேரார்வம் இல்ல. ரெண்டாவது நச்சு உண்மை. இது ரொம்பவே சோகமானது. அதாவது, நீங்க ரொம்ப விரும்புற ஒரு விஷயத்த அழிக்கிறதுக்கான மிக வேகமான வழி அதையே உங்க வேலையா மாத்துறது தான். யோசிச்சு பாருங்க, நீங்க ரசிச்சு செய்யற ஒரு விஷயத்த பணமாக்க ஆரம்பிக்கும்போது அதுல டெட்லைன், கஸ்டமர் டிமாண்ட்ஸ், மார்க்கெட் பிரஷர்னு எல்லாம் உள்ள வந்துடும். அப்போது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறத நிறுத்திட்டு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். உங்க மகிழ்ச்சி ஒரு கார்ப்பரேட் கூண்டுல சிறைப்பிடிக்கப்பட்ட மாதிரி ஆயிடும். எதிலிருந்து நீங்க தப்பிக்க நினைச்சீங்களோ அதுவே உங்க சிறைச்சாலையா மாறிடும். மூணாவது, இதுதான் இதுலயே மிக மோசமான உண்மை. இந்த ஃபாலோ யோர் பேஷன் அட்வைஸ் இருக்குல்ல, அது முற்றிலும் சுயநலமானது. அது உங்களை பத்தி மட்டுமே யோசிக்க சொல்லுது, உலகத்தை பத்தி இல்ல. இங்கதான் விளையாட்டு மொத்தமா மாறுது. நீங்க கேட்க வேண்டிய கேள்வி எனக்கென்ன பிடிக்கும் அப்படிங்கறதல்ல. சரியான கேள்வி, மற்றவங்களுக்கு என்ன தேவை, என்னால என்ன பிரச்சனைய தீர்க்க முடியும், அந்த பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு மக்கள் சந்தோஷமா பணம் கொடுப்பாங்களா? இந்த ஒரு சின்ன மனநிலை மாற்றம் உங்க வாழ்க்கையே மாத்தும். இந்த ஒரு விஷயத்த நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. பேரார்வம்ங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடையாது, அது ஒரு வெகுமதி. நீங்க ஒரு திறமையில மாஸ்டர் ஆகி அதன் மூலமா மத்தவங்களுக்கு ஒரு நல்ல தாக்கத்தை உருவாக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிற திருப்தி தான் உண்மையான நீடித்து நிக்கிற பேரார்வம். சரி, பழைய தப்பான ஃபார்முலா உடைச்சிட்டோம். இப்ப புதுசா இதை விட சிறப்பா ஒன்ன உருவாக்குவோமா? வெறும் விமர்சனம் பண்றதை நிறுத்திட்டு ஒரு உண்மையான செயல்படக்கூடிய திட்டத்துக்குள்ள போவோம் வாங்க. முதல்ல இந்த தப்பான ஃபார்முலாவை தூக்கி போட்டுடுவோம். பேரார்வத்துல ஆரம்பிச்சு பணத்துல முடிக்கிறதுங்கிறது தலைகீழான அணுகுமுறை. இது வேலைக்கே ஆகாது. அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், சரி இதுக்கு மாற்று வழிதான் என்ன? உண்மையான திருப்தியையும் வெற்றியையும் எப்படி அடையறதுன்னு வாங்க, அதத்தான் இப்ப நாம பார்க்க போறோம். இதுதான் சரியான வரிசை. முதல்ல மத்தவங்களுக்கு தேவைப்படுற ஒரு சிக்கலை கண்டுபிடிங்க. ரெண்டாவது, அதை தீர்க்கறதுக்கு ஒரு அரிய மதிப்புமிக்க திறமைய வளர்த்துக்கோங்க. மூணாவது, அந்த திறமையை பயன்படுத்தி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி பணம் சம்பாதிங்க. கடைசியா, நீங்க அந்த துறையில ஒரு எக்ஸ்பர்ட் ஆகும்போது உண்மையான அசைக்க முடியாத பேரார்வம் உங்களுக்கு பரிசா கிடைக்கும்.
இதை என்னைக்கும் மறக்காதீங்க. பேரார்வங்கிறது நீங்க வேலையை ஆரம்பிக்கிறதுக்கான எரிபொருள் இல்ல. அது உங்க கடின உழைப்புக்கும் திறமைக்கும் கிடைக்கிற வினஸ் மெடல் மாதிரி. இது வெறும் உணர்ச்சி அடிப்படையா வச்சதில்ல, உங்க சுயமரியாதை அடிப்படையா வச்சது. இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். பேரார்வத்தை பின்பற்றுங்கள்ன்றத தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு லட்சியத்தை உருவாக்குங்கள்னு மாத்துவோம். இது வெறும் வார்த்தை மாற்றம் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய மனநிலை மாற்றம். பாருங்க, லட்சியம்ங்கிறது வெளிநோக்கி பாக்குறது, பேரார்வம் உள்நோக்கி பாக்குறது. எனக்கு பிடிச்ச வீடியோ கேம்ஸ்ல இருந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு கேட்காதீங்க. அதுக்கு பதிலா இந்த கேமிங் உலகத்துல என்ன பிரச்சனைகள் இருக்கு, அதை ஏன் திறமைகள் மூலமா தீர்க்க முடியுமான்னு கேளுங்க. லட்சியம்ங்கிறது உங்கள பத்தி இல்ல, மத்தவங்களுக்கு உங்களால என்ன செய்ய முடியுங்கிறத பத்தி. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு பெரிய சுமையை இறக்கி வச்ச மாதிரி இருக்கா? அந்த ஒரே உண்மையான பேரார்வத்தை தேடுற அழுத்தம் இப்ப போயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த பேரார்வத்தை பின்பற்றுங்கள் என்ற அட்வைஸ் உங்களை என்னைக்காவது தப்பான பாதைக்கு கொண்டு போயிருக்கா? உங்க அனுபவத்தை கீழே கமெண்ட்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுத்திருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. இந்த பயனற்ற அறிவுரைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு கட்டுவோம். மேலும் இது மாதிரி நடைமுறை உண்மைகளுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் தக்கி விடுங்க. கடைசியா ஒண்ணு நினைவுல வச்சுக்கோங்க. இலக்கு நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் காதலிக்கிறது இல்ல. இலக்கு நீங்க செய்யற வேலைக்கு ஒரு மதிப்பை உருவாக்கி அதை உங்க சொந்த விதிகளின்படி செய்யும் உரிமையை பெறுவதுதான். அதுதான் உண்மையான சுதந்திரம். உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பார்க்க நான் ஆவலா இருக்கேன். நன்றி.